சனிக்கிழமை மதியம் ஒரு 2 மணி போல் ஒட்டன்சத்திரம் வந்துட்டேன். ஒட்டன்சத்திரம்ல இருந்து அம்மா வீட்டுக்கு டவுன் பஸ்ஸில் வந்து அங்கே இருந்து அம்மா வீட்டுக்கு ஆட்டோவில் வந்தாச்சு. அம்மா வீட்டுக்கு வரும்போது மணி ஒரு 3 மணிக்கிட்ட இருக்கும். காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, டைமே இல்லை. கடகடான்னு கிளம்புறதுக்கு டைம் கரெக்டாக இருந்தது. ஈவினிங் ஒரு 4 மணி போல் அம்மா கிளம்பிட்டு இருந்தாங்க. ஒரு கன்னி பூஜைக்கு தம்பியை கூப்பிட்டுருந்தாங்க. நாங்களும் கன்னி பூஜையில் கலந்துக்கிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் போகிறதா பிளான் பண்ணிட்டோம். தம்பி அவங்களோட ஃப்ரெண்டை பிக் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டாங்க. வீட்டில் ஒரு 6 மணி இருக்கும். வீட்டில் தீபம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கன்னி பூஜைக்கு யார் யாரெல்லாம் போகிறோம் அப்படின்னா, தம்பி கூட மாலை போட்டிருந்தாங்க இல்லையா குருசாமி, அவங்க குரூப் எல்லாம் கலந்துருந்தாங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களாம் கிடையாது, நம்மளுடைய நெய்பர்ஸ் அண்ட் ரிலேஷன் தான். ரொம்ப சந்தோஷமாக கன்னி பூஜையில் கலந்துக்கிட்டோம். நிறைய வேண்டுதல்களும் சாமி கிட்ட வச்சிருக்கு. தம்பி இந்த வருஷம் 3வது வருஷம் சபரிமலைக்கு போகிறதுனால அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையும் செஞ்சு முடிச்சுட்டாங்க. இதோட கண்டினியூஷன் அடுத்த விளாக்ல பார்க்கலாம். பாய்.